உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட சார்பாக மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிப்பதுடன் போதிய நிவாரண நிதி வழங்க வேண்டும், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து குன்னுவிளை மற்றும் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி பவள விழாவிற்கு வருகை தரும் எழுச்சி தமிழருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது, வாணியம்பாடி நகரத்தின் சார்பாக 200க்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசு வழங்குவது, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிப்பதுடன் போதிய நிவாரண நிதி வழங்க வேண்டும், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் இணை செயலாளர் கோவேந்தன், வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன், வாணியம்பாடி நகர நிர்வாகிகள் அல்போன்ஸ் சரண்ராஜ், தமிழ்வேந்தன், கலைவேந்தன், விக்கி, சவுகத், ஒன்றிய செயலாளர் சுந்தர் பிரேம்குமார், ஒன்றிய அமைப்பாளர் வடகரை ஆறுமுகம், தமிழ்ச்செல்வன், மாவட்ட அமைப்பாளர்கள் யுவராஜ், திருமா, விமல், கோகுல், அமர்நாத், திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், ஆலங்காயம் கிழக்கு செயலாளர் பிரபாகரன் திலீப், நாற்றம்பள்ளி செயலாளர் ஜெயக்குமார், குமரன், மகேஷ், உபேந்திரா, செயலாளர் வீரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறிவிக்கப்பட்ட ஆணைப்படி தென் மாவட்டங்களில் பல வெள்ளத்தால் சேதமடைந்த மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திட வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தி நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அந்த கலந்தாய்வு கூட்டம் இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வெற்றி கொண்டானுடைய தலைமையிலும் அருமை சகோதரர் ஓம் பிரகாஷ் மாவட்ட செயலாளருடைய முன்னிலையிலும் அதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட மாநில அணி மண்டல துணை செயலாளர் அருமை அண்ணன் கோவேந்தன் அவர்களும், மண்டல செயலாளர் அருமை சகோதரர் சுபாஷ் அவர்களும் மற்றும் திரளாக 200க்கும் மேற்பட்ட இந்திய நகர பொறுப்பாளர்களாம் இதில் தென் மாவட்டங்களுக்கு பேரிடராக தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வருகின்ற
24 நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டாக கம்ப்யூட்டர் மையத்தை நிறுத்தி வைத்து வாக்குச்சாவடியில் வாக்கு சீட்டாக அந்த முறையை கொண்டு வர வேண்டும் என்று 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியை ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளும் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகவே எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கு இணங்க இந்த கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி நடக்கின்ற மாநாட்டிற்கு சிறப்பான பணியும் இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி நடக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரளுவதாக தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசை, ஒன்றிய அரசை விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர்களுடைய கோரிக்கையாக கம்ப்யூட்டர் மையத்தை ஓட்டு வாக்குப்பதிவை நிறுத்திவிட்டு வாக்குச்சீட்டாக மாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் தென் மாவட்டத்தினுடைய மல சேதங்களில் 21,000 கோடி நஷ்டீடாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை இரண்டையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதற்கு எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கு இணங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக முடிப்போம் என்ற இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு முடித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிப்பதுடன் போதிய நிவாரண நிதி வழங்க வேண்டும். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்த கலந்தாய்வு கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகர செயலாளர் மணவாளன், தமிழண்ணன், திருமாறன், முத்தரசு, குமாரசாமி, ஜெயசீலன், பூமிநாதன், ஜீவானந்தம், செல்லதுரை மற்றும் நில மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் உலக நம்பி, மண்டல செயலாளர் ஜலால் முகமது மற்றும் செல்லதுரை, மதுமோகன், வேலுச்சாமி, மதுரவீரன், வடிவேல், ஆதிவளவன், அன்பழகன், ஆனந்தன், மாரிமுத்து, மில்லர் மண்டேலா, மாயவன், ஓவியர் சித்திரை கணேசன், சாரதி, இனியவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். எழுச்சி தமிழர் தலைவர், உலகத் தமிழருடைய காவலர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எதிர்வரும் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஏற்பட்ட பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் அவர்களிடம் தமிழக அரசு கேட்ட நிவாரணத் தொகையும் அறிவிக்க வலியுறுத்தியும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வழக்கான முறையில் இருக்கக்கூடிய கணினி வாக்குப்பதிவை மாற்றி வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திரளாக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்ற செய்தியை எழுச்சி தமிழர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் திருவளவன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறும் என்று மேற்கு மாவட்ட முன்னணி நிர்வாகிகளின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே